இல்லாம நான் எதுக்குடி அங்கெல்லாம் போகணும்? அவன் லவ் வேணும்னு சொல்லி எப்படி உன் பின்னாலே அலையறானோ அதே மாதிரி நீ லவ் வேணான்னு சொல்ல நீயே கொஞ்சம் அலையணும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எப்பவுமே வேணாங்கறத வெறுமனே சொன்னா யாரும் விட்டுற மாட்டாங்க. கரெக்டா புரியுற மாதிரி நம்ம பிரச்சனையை சொன்னா ஒத்துப்பாங்க. ஏய், செல்வம் சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சவன் தானே, ஏன் பயப்படுற? தைரியமா போ, தெளிவா பேசு. வாங்க சார், ஃபேமிலி ரூம்ல உட்காருங்க. வாங்க மேடம். எதுக்கு இப்படி டென்ஷனாக இருக்க? கொஞ்சம் நார்மலாக இரு. உங்கள் அப்பா பற்றி பேசுனதுக்கு சாரி. எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க? என்ன பேசணும்? 8வது படிக்கும்போதே மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு லவ். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. எம்டி சொல்லுவார், நம்ம பிரச்சனை நமக்கு. திடீர்னு பார்த்தா நீ ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல. உன் கிளாஸுக்கு போய் தேடி பார்த்தேன், யாருக்கும் எங்கன்னு சொல்ல தெரியல. அப்புறம் 2 மாதம் கழிச்சு ஆஃப் இயர்லி எக்ஸாம் டென்ஷனில் உண்மையிலேயே நான் உன்னை மறந்துட்டேன். எப்போ உன்னை பஸ்ஸில் பார்த்தனோ அப்போவே திரும்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். காதல்னு சொல்லிட்டு பைக்கில் சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, உச்சி பிள்ளையார் கோயிலில் உட்காந்துக்கிட்டு திருச்சியை ஊற்று பார்க்கறது, அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம், சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. யோ, அறிவு இருக்கா? உள்ள ஆள் இருக்காங்க, நீ பாட்டு திறந்து பார்க்குற. மாமா, நான் மாமா, மாமா, மாமா. செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு வாரம் ஊருக்கு போய் அம்மாவோட தங்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இறக்கமே கிடையாதா? ஏன் மறுபடியும் வந்து என்ன தொல்லை பண்றீங்க? எங்க மாமா என்ன கேவலமா நினைச்சிட்டாரு. இத்தனை வருஷமா எங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டே எங்க அத்தை என் கூட பேச மாட்டேன்ட்டாங்க. இன்னும் என்ன என்னலாம்? நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக வரல. இனிமேல் உன் பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போல தான் வந்தேன். அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்து நீ ராதிகா தானு கேட்டப்போ நான் ராதிகா தான், நீ செல்வன் தானே யதார்த்தமாக கேட்டிருந்தீங்கன்னா நான் பாட்டு ஒரு பய சொல்லிட்டு போயிருப்பேன். நீ இல்லைன்னு சொன்னது எனக்கு இருக்குன்னு தோணுச்சு. நீ வேணான்னு சொன்னது எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து திருச்சியை உத்து பார்க்குறது, இந்த மாதிரி காதெல்லாம் எனக்கும் தெரியாது. உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னையிலேருந்து சரியாக 6 மாதம் கழித்து ஒரே ஒரு தடவை ஒன்று 2 நிமிஷம் பார்க்க வருவேன். நீ சரின்னு சொன்னால் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னு சொன்னால் விதியை நினச்சி விட்டு போயிடுவேன். ஒரு ஆம்பளை பிரச்சனைனா அது அவனுக்கு மட்டும்தான் கஷ்டம். அதே ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அது குடும்பத்துக்கே கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் கூட பிறந்த தங்கச்சி இருக்கா. ஒரு பொண்ணோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் புரியும். உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்டு தப்பு தான், மன்னிச்சிரு. நான் நினைச்சதெல்லாம் தப்பா இருக்கு. அவன் இவ்வளவு கோவக்காரனா, எப்படி முரட்டுத்தனமா சண்டை போடுறான். அவன் குடும்பமே எப்படிதான் தெரியாம டென்ஷன் ஆகாத. தப்பான முடிவு எடுத்துட்டேன். லூசு மாதிரி பேசாத. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட போறேன். ஏய், எதையும் சொல்ல போறதில்ல. எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணே, அந்த எல்லோ தாவணி எப்படி இருக்கு? கேவலமாக இருக்கு. என்ன விஷயம்? அந்த ப்ளூ தாவணி கிறுக்கு பிடிச்சிருக்க உனக்கு? இல்ல, இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஜாதிக்கார பொண்ணுங்க தான். இதுல நீ எந்த பொண்ணையாவது பார்த்து ஓகே பண்ணேன்னு வச்சுக்கோ, அதை நான் அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா அதை அப்படியே அப்பா காதுல ஊதுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துல நான் சொல்ல ஊதுவாங்க. ஏன் இந்த கொலை? 25 வயசுல கல்யாணம் பண்ணா அது சூசைட், 28 வயசுல கல்யாணம் பண்ணா அது அட்டெம்ப்ட் மர்டர், 32 வயசுல பண்ணா அது மர்டர். அப்போ 24 வயசுல பண்ணிக்கிட்டா? கிணத்துல குதிக்கிறது. 23? விஷம் குடிக்கிறது. 22? தூக்குல தொங்குறது. அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சொர்க்கம். ஹவுஸ் அரெஸ்ட், ஆயுள் தண்டனை. அண்ணே, டிவில அந்த பொண்ணு பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. ஐயோ, அங்க பாரு. என்ன ஜெர்க்காயிட்ட? அவளை பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா லட்சணமா இருக்கால. நான் வேணா யாரு என்னன்னு விசாரிச்சு உன்னை சூசைட் பண்ண வைக்கட்டா? வர ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு, அடுத்த நாள் சொல்றேன். என்னென்ன லவ் பண்றியா? ஒரு பொண்ணோட வார்த்தைக்காக 6 மாசமா காத்துட்டு இருக்கேன். அவ என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஹலோ, யாரு? ஹலோண்ணே, செல்வம் பேசுறேன். மதுப்பட்டில இருந்து 2 பொண்ணுங்க ஏறினாங்களா? ஆமா தம்பி. நான் திருப்பத்தூர் ரெட்டப்பாலத்திட்ட வெயிட் பண்றேன். அந்த 2 பொண்ணுங்க கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களாண்ணே? சரி தம்பி.
செல்வம் தம்பி ரொம்ப நேரமா காத்திருக்கா, கொஞ்சம் இறங்குங்கம்மா. அம்மா நீங்க இறங்காம வண்டி போகாதம்மா. உன்னை எங்கள் கம்பல் பண்ணி வர வச்சதுக்கு சாரி. எப்போ என்ன பார்க்கக்கூடாதுன்னு கிளம்பி திருச்சிக்கு போனியோ அப்போவே நீ பெரிய குழப்பத்தில் இருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் மனசில் இருக்கிறத சொல்லு ராதிகா. இன்னும் 6 மாதம் கழிச்சு வா அப்படின்னு நீ சொன்னாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எப்போ எனக்காக நீங்க தேவையில்லாம அடி வாங்குனீங்களோ அப்பவே எனக்குள்ள ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியில உங்க மேல பாசம் வந்துருச்சு. அந்த மரியாதை தான் எனக்குள்ள காதலா மாறுச்சு. ஆனா அன்னைக்கு காலேஜ்ல நடந்த தகராறுல அவங்கள போட்டு நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் மனசுல அடியா விழுந்துச்சு. உங்க அப்பா அத்தனை பேரோட வந்து அருவாளோட இறங்குனது எனக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. எப்ப 4 பேரை வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போன விஷயத்த பேப்பர்ல படிச்சேனோ அப்ப அந்த இடி என் தலையில இறங்கின மாதிரி ஆயிருச்சு. எனக்குள்ள வந்த காதல மறக்கவும் முடியாம மறுக்கவும் தெரியாம என் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ சொல்கிற காரணம் எனக்கு வேடிக்கை இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா என்னை திருச்சிக்கே அமிச்சாங்க. ஆனால் அன்றைக்கி காலேஜில் அந்த வாத்தியாரை கேவலப்படுத்தும் போது என்னால் தாங்க முடியல. உலகத்திலேயே கொடுமையான விஷயம் ஒரு மனுஷன் தான் மனைவி முன்னாடி கேவலப்படுறது தான். அதனால தான் எடுத்து அடித்தேன். அன்றைக்கி திருச்சியில் நான் 4 பேரை வெட்டலைன்னா அந்த 4 பேரும் சேர்ந்து என்ன கொண்டு இருப்பாங்க. ஜான் அளவு இருக்கிற பூனை கூட தனக்கு ஒரு பிரச்சனை எதிர்த்து நிற்கும். என் உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஆசை இருக்காதா? இதெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட விலைக்கு சொல்ல முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க நல்லவங்க தான், ஆனா நீங்க இருக்கிற இடம் தான் சரியில்லை. புரியலையே. எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும்னா பெத்தப்பா அம்மாவியா, கூட பிறந்த தங்கச்சியாவா, சொந்த பந்தத்தையா, சாதி சனத்தையா, பிறந்து வளர்ந்த ஊரியா, இல்லை கும்பிட்டு இருக்கிற குலதெய்வத்தையா? யாரை விடணுங்கிற? இல்ல உங்க அப்பா. எங்க அப்பாவை பத்தி ஏதாவது பேசுன? அவர் யாருன்னு தெரியுமா? ஊர் திருவிழாவில் தண்ணி அடிச்சு தகராறாகி, மளிகை கடையில் தர்க்கமாகி, டீ கடையில் அடிதடியாகி, ஆத்தங்கரையில் மர்டர் ஆகி, போலீஸ் வந்து 6 மாதம் விசாரிச்சு 2 வருஷம் கழிச்சு கோர்ட்டில் தீர்ப்பாகி 5 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க குடும்பம் நடுத்தரில் நிற்கும். ஆனால் எப்போ தகராறாச்சோ அப்போவே அவங்களை கூப்பிட்டு விசாரித்து 2 தட்டு தட்டி சமாதானப்படுத்தி நீ அங்கிட்டு போய் இங்கிட்டு போன்னு சொல்லி 2 குடும்பத்தையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வாழ வைக்கிறாரு எங்கள் அப்பா. கையில் அருவாளை எடுத்தவங்களாம் தப்பான ஆளுன்னா அப்போ காத்தவரையன், சொடலமாட, மதுரை வீரன், கருப்பணசாமி, ஐயனார் சாமி எல்லாம் கேட்டவங்களா? கோவக்கார அருவாள் எடுத்தால் தான் தப்பு, காவக்கார எடுத்தால் தப்பு இல்லை. காதலுக்காக எதையோ விட்டுவான்னு சொல்லுவாங்க. பெத்த அப்பா அம்மா விட்டுவான்னு சொன்ன மொத்த பொண்ணு நீ தாண்டி. கூட்டமாக வாழ்ந்தா தாண்டி குடும்பம். 2 பேர் தனியாக வாழ்றதுக்குலாம் அர்த்தமே இல்லடி. உனக்கு உங்கள் ஆத்தா எவ்வளோ முக்கியமோ அதை விட எனக்கு எங்கள் அப்பா முக்கியம். உன்னைய காதலிச்ச பாவத்துக்காக விட்டு போகிறேன். இதே வார்த்தையை வேற எவனா சொல்லியிருந்தானா அங்கேயே அறுத்த ஆற்றுல இருந்துருக்கு. என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீ வேற எந்த காரணத்தை சொல்லியிருந்தாலும் உனக்கு கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எப்போ எங்கள் அப்பா ஒரு காரணமாக சொன்னியோ இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னை மறந்துட வேண்டி. சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஒரு இதயம், வெட்டிக்கொண்டு வெட்டிக்கொண்டு தவிர்க்கும் ஒரு இதயம். காதல் என்னும் கை குழந்தை கதறி அழுகிறதே, உறவ நினைச்சு உள்ளமே போராடுதே. எதுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இப்பவே இந்த நிமிஷமே சாமிக்கு முன்னால என் கழுத்துல தாலி கட்டுங்க. என்ன சொல்ற? வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. அன்னைக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. ஏதோ குழப்பத்திலையும் பயத்திலையும் தப்பு தப்பா பேசிட்டேன். உண்மையிலே எங்கள் அப்பா கொலை பண்ணியிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரை பழி வாங்கிறதுக்கு நீ எந்த காரணத்தை வேணா சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ள நுழைச்சிருக்கலாம். போய் என் காதல் தானே கிடைச்சது. உசுரோட என்ன வச்சு சம்மதிக்கிட்டல. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன் புருஷன் சாவுக்கு நான் காரணம் இல்லைம்மா. உன் புருஷன் ஆசைப்பட்டு எலெக்ஷன் நினைக்கலாமா? நம்ம ஜாதிக்காரன் ஓட்ட பிரிக்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நிக்கிறிய, கேவலமா இல்ல? நான் பணம் வாங்கினதா யார் சொன்னது? டேய், உண்மை மறைக்கிறதுக்காக சலம்பாத. மரியாதை நாமினேஷன் வாபஸ் வாங்கிரு, இல்ல கழுத்துல தலை இருக்காது. சரி, நீ மாணிக்கோல கொண்டு நம்மளையா? அப்பத்தாண்டா பழி வீரபாண்டி மேல விழு, ஓட்டு மாறி விழு. நான் இந்த கொலையை பண்ணல ஊரே நம்பிச்சேன், நீங்க ஏன் நம்பல?
என் பையன் உன் பொண்ணு விரும்புறான்னு தெரிஞ்சதும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு தெரிஞ்சுதான் வந்து அவன் சொன்னான். அதனாலதான் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டேன். யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு இந்த பொம்பளை புள்ள மனசுல விஷத்தை விதைச்சு அவளை இப்படி தலைவலியே வச்சுட்டீங்களே. ஒரு இடத்துல போய் வாழ வேண்டிய பொண்ணு. அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. போ. நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணலடி, எங்க அப்பா அம்மா தங்கச்சி நீ எல்லாரும் உன் மேல வச்சிருந்த பாசத்துக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிட்டேன். உடம்ப வித்து பொழைக்கிறவ கூட பொய்யா ஒருத்தனை காதலி நக்காரி துப்பிட்டு போயிருவான். பாத்தியா பாத்தியா என்ன வார்த்தை உள்ளுக்குள்ள முள்ள வச்சு எதுக்கு நீ சிரிச்ச? காதல் என்னும் பேரை சொல்லி கழுத்த நீ நெரிச்ச. ஒன்ன நினைச்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனையா? என்ன பெற்ற தெய்வத்துக்கே சோதனை. போய் என்னன்னு கேளுன்னு. வேணாம்மா. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுவல. அப்பா இப்படிதான் நடந்துக்குவாரா? எதிரியா இருந்தாலும் மரியாதை கொடுத்து போய் பேசுவார்ல. போன்னு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரல. ஏன்னா நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. நாங்க ஊரை விட்டே போறோம். உங்க அப்பாவுக்கு விஷம் போட்டது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நான் உங்களை காதலிச்சது உண்மை. தயவு செஞ்சு என் காதலை மட்டும் கொச்சப்படுத்திடாதீங்க. மாப்பிள்ள உன்கிட்ட பேசணும்டா. ஏதோ ஆத்தாகாரி பேத்து கேட்டு தப்பு பண்ணிட்டா மன்னிக்கிறவன் தான்டா மனுஷன். நீ என்ன இந்த வீடு எனக்கு கோயில் மாதிரிடா. என் அப்பா அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் சாய்க்கணும்னு நினைச்ச பொண்ணு எப்படா நான் எடுத்துக்க முடியும்? புரியுதுடா. உங்ககிட்ட முத சம்மதம் கேட்க வரும்போது அவ என்ன உன்னைய காதலிக்கிறோம்னா சொன்னா, உன்னைய கட்டிக்கிறோம் தானே சொன்னா. கொலை பண்ண வரவ இப்படி கேட்பாளா? உன் மனசுல அவ இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லு. இருக்காடா, அவன் என் மனசுக்குள்ள தான் இருக்கான். நான் இப்போ வந்துட்டு போனது நான் விரும்பின ராதிகா இல்லை. தம்பி இல்லையா? அப்பா ஒன்று சொன்னா கேப்பியா? போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. என் தலையை எடுத்துருவேன்னு சொன்னவனே அவன் தலையை எடுத்தே தீர்வேன்னு நிற்கிறியல்ல. அப்படிதானே அவ அப்பா மேல அவளுக்கு பாசம் இருக்கும். வேலு நாச்சியார் ஆண்ட இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த வீரமும் வேகமும் இருக்கத்தான் செய்யும். நண்பனுக்கு நண்பனா இருக்கணும், வீரனுக்கு வீரனா இருக்கணும், எதிரிக்கு எதிரியா கூட இருந்தாலும், ஆனா துரோகிக்கு துரோகியா இருந்துடக்கூடாது. அன்னைக்கு கோழியா இருக்க போறோம்னு சொன்னதும் அதை கூட தாங்கிக்க முடியாம அழுதாளே, அதுதான் அவளுடைய உண்மையான குணம். எனக்கும் அந்த பிள்ளை மேல கோபம் இருக்கத்தான் செஞ்சது. ஆனா எப்போ ஒரு குடும்பம் இந்த பிறந்த மண்ணை விட்டே போகுதோ அது பாதி உசுரோட தான் போகும். மீதி உசுர நாம எடுத்துட்டோங்கிற பேர் வேண்டாம் ராசா. போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர ராசா. போய் போய் என் காதல் தானே கிடைச்சு. பொய்யா ஒருத்தனை காதலி நக்காரி துப்பிட்டு போயிருவான். உசுரோட இருக்கக்கூடாது. வா வீட்டுக்கு போலாம். அப்பா கூட்ட சொன்னாங்க வா வீட்டுக்கு போலாம். என்ன எப்போ தப்பா முடிவு எடுத்துக்கிட்டு ஏன்டி என்ன சாவடிக்கிட்ட? இல்லாம என்ன வாழ முடியாது.